ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இதுதான். அவர்கள் மற்றவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கும். அதை கண்டு நாம் நமக்கு இப்படி இல்லையே என்று ஏங்குகிற ஆட்கள் உண்டு. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிகமான சந்தோஷத்தை என்னுடைய இருதயத்தில் தந்திருக்கிறேன். இது தானியமும் திராட்சரசமும் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். இது தானியமும் திராட்சரசமும் என்னை நிரப்பி விடுகிற மகிழ்ச்சி அல்ல, இது தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம், அந்த சந்தோஷம். தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறார். சவுலுக்கு பயந்து இஸ்ரவேலின் வனாந்தரங்களில் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். முதலாவது 400, பின்பு 600 அது மாறினது. இப்போ தாவீது எங்கே தங்கியிருப்பார் யோசித்து பாருங்க. வனாந்தரத்தில் என்றால் அவங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்காது. ஏன்னா கூடாரம் போட்டு தங்கினால் கண்டுபிடித்து விடுவார்கள். குகையிலையோ பாறைகளின் இடுக்கிலேயோ பாறைகளின் பக்கவாட்டிலேயோ ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள். பசி இருந்தது, வேலைக்கு சாப்பாடு கிடைக்காது அவர்களுக்கு. வேலைக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. இந்த சந்தோஷத்தை தேடி அலைகிறான் மனிதன். பல மலைகளுக்கு போகிறான், பல குன்றுகளுக்கு போகிறான், பல இடங்களுக்கு போகிறான். அங்கெல்லாம் அவர்களுக்கு அந்த சமாதானம் கிடைப்பதே இல்லை, அந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பணம் நிறைய வைத்திருக்கிற மனிதர்கள் வருடத்தில் ஒரு முறை தங்கள் குடும்பமாக வெளியிடங்களில் போய் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி பகட்டான ஒரு காரியத்தை, நாங்கள் தங்கினால் இப்படி தான் தங்குவோம், நாங்கள் உட்கார்ந்தால் இதில் தான் உட்காருவோம், நாங்கள் நடந்தால் இதில் தான் நடப்போம், நாங்கள் சாப்பிட்டால் இதில் தான் சாப்பிடுவோம், அப்படியெல்லாம் பகட்டான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு காரியம், அவர்கள் இங்கே இருக்கும்பொழுது சமாதானம் இருந்திருக்கும், ஆனால் இங்கிருந்து புறப்பட்டு போய் அவர்கள் திரும்பி வரும் பொழுது மகிழ்ச்சியை இழந்திருப்பார்கள், சந்தோஷத்தை இழந்திருப்பார்கள். துக்கத்தோடு வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். துக்கம் நிறைந்தவர்களாய் வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பம் அப்படிதான். ஒரு இடத்திற்கு போய் அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தங்கள் குடும்பமாக போனார்கள். அதிலிருந்த எல்லாருமே டாக்டர்கள். ஆனால் வரும் பொழுது அந்த மலையினுடைய உச்சிக்கு ஏறும் பொழுதே அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. துக்கம். பணம் இருக்கிறது, திராட்சரசம் இருக்கிறது, தானியம் இருக்கிறது. I have everything in my life. But one thing God wants to remember you, dear friend. The joy of the Lord that comes from the Lord. The joy of the Lord is my strength. No any other thing that given that kind of joy. தேவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி பலனை தரும். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே,
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவோடு கூட இருக்கிறீர்களா? நெருக்கடியில் இருக்கிறீர்களா? பிரச்சனையில் இருக்கிறீர்களா? கவலையை விடுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். Rejoice in the Lord that brings you strength and knowledge and grace from the Lord. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அது கிருபையும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்குள்ளே கட்டளையிடும். இது மற்றவர்களுக்கு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர்கள் தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் வைத்து, என் இருதயம் அந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நான் ஏன் துக்கப்பட வேண்டும்? உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பிரியமானவர்கள், நீங்கள் ஏன் துக்கப்பட வேண்டும்? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, அருமையானவருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் குறைவை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் இருதயத்தில் வைத்திருக்கிறீர் என்பதை இன்று அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். கண்களை திறந்தரலும். அந்த மகிழ்ச்சி இருதயத்தை இன்னும் நிரப்பட்டும். மகிழ்ந்து களிகூற கர்த்தர் கிருபைதார் தயவினால் நிரப்பிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென், ஆமென்.